திரைசேரியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி சைபர் குற்றவாளிகளினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் ரங்க ராஜபக்ச பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் குளியாப்பிட்டியவில் அமைந்துள்ள தமது வீட்டுத் தோட்டத்தில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். இதனிடையே ரங்க ராஜபக்சவின் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவ குழு ஒன்றை நியமிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. விசேட வைத்திய அதிகாரிகள் 4 இந்த குழுவில் அடங்குவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். குருநாகல் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் இலங்கரத்ன பண்டார இந்த குழுவின் தலைவராக செயற்படவுள்ளார். குருநாகல் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் அஜித் ஜாசேன, அனுராதபுரம் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் சம்பத் சேனதுங்க, நிகவரெட்டிய ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி UTG திசாநாயக்க ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாவர். பிரேத பரிசோதனைக்கு முன்னதாக குறித்த மருத்துவ குழுவினர் ரங்க ராஜபக்ச உயிரிழந்த இடத்தை பார்வையிட்டுள்ளனர். ரங்க ராஜபக்சவின் சடலம் குளியாப்பிட்டியவில் உள்ள அவரின் வீட்டுத் தோட்டத்துக்கு பின்புறத்திலிருந்து நேற்று மீட்கப்பட்டது. நேற்று காலை 10 மணியளவில் ரங்க ராஜபக்ச தமது வீட்டுத் தோட்டத்தின் பின்புறத்திற்கு சென்றுள்ளதுடன் பிற்பகல் 2 மணியளவில் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலத்தின் பாதம் ஒன்றின் ஆழமான வெட்டுக்காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். திரைசேரியின் பணம் சைபர் குற்றவாளிகளினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 3 சந்தர்ப்பங்களில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. சேவையில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில் ஒரே தடவை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் ஏனைய 2 தடவைகளும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த போது பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் ரங்க ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டது. 50 வயதான ரங்க ராஜபக்ச 2 பிள்ளைகளின் தந்தையாவார்.